உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, அஸ்வகந்தா என்று வடமொழி பெயரிலே சொல்லப்பெறுவது, அமுக்குரா என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த அமுக்குரா கிழங்கு வகையாக நமக்கு கிடைக்கிறது. நாட்டு அமுக்குராவும் சீமை அமுக்குராவும் இரண்டும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இரண்டுமே ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த அமுக்குரா கிழங்கை வாங்கி இடித்து அதை சூரணித்து வேடு கட்டி பாலிலே வேக வைத்து, இட்லியை போல பாலில் வேக வைத்து பின் உலர்த்தி பொடித்து சூரணித்து வைத்து கொண்டு ஒரு பங்குக்கு 3 பங்கு கற்கண்டு தூள் சேர்த்து அன்றாடம் அரை தேக்கரண்டி முதல் 1 தேக்கரண்டி வரை அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடோ அல்லது தனியாகவோ நாம் சாப்பிட்டு வருவதனாலே அஸ்வகந்தா என்று சொல்லுகின்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி, அஸ்வம் என்று சொன்னால் குதிரை என்று பொருளாகும். இந்த குதிரை ஹார்ஸ் பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த குதிரையைப் போல ஒரு மனிதனுக்கு உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இது விளங்கும். தசைகளுக்கு, நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தரக்கூடியதாகவும் பலம் தரக்கூடியதாகவும் விளங்கும். குறிப்பாக இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண்களுடைய மலட்டு தன்மையை போக்குகின்ற வகையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அல்மாண்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பாதாம். இந்த பாதாம் கொட்டையிலே இருந்து எடுக்கின்ற எண்ணெய், பாதாம் எண்ணெய் எளிதாக நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அன்றாடம் பாதாம் பருப்பை நாம் சாப்பிட இயலாத நிலையிலே இந்த பாதாம் எண்ணெயை வாங்கி 5 முதல் 10 சொட்டுக்கள் 1 டம்ளர் பாலிலே இட்டு இனிப்பு சேர்த்து அன்றாடம் ஓரிரு முறை பருகி வருகின்ற பொழுது இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லுகின்ற அமிலத்தன்மையை இது தந்து HDL என்று சொல்லுகின்ற ஹை டென்சிட்டி லிபிட் என்கின்ற நல்ல கொழுப்பு சத்துவம், உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு சத்துவத்தை மிகுதிப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. தோலுக்கு மினுமினுப்பை தருகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலத்தை தருகிறது, ஞாபக சக்தியை இந்த பாதாம் எண்ணெய் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நாம் சாலை ஓரங்களிலே மிக சாதாரணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு மரம் நுணா என்று தமிழிலே சொல்லப்பெறுவது மட்டிச்செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், மொரிண்டா சிட்ரிஃபோலியா என்று இதற்கு பெயர். இது நாட்டு நுணா. நம் நாட்டிலே மிக சாதாரணமாக சாலை ஓரங்களிலே கிடைக்கக்கூடியது. இதனுடைய பூக்கள் மல்லிகை பூவை போல மணக்கக்கூடிய ஒன்று. மல்லிகை போலவே மணமான பூக்களை இது பெற்றிருப்பது. இதனுடைய இலைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. அதோடு கூட சிறுநீரக சிக்கல்கள், பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக இதை நோனி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதனோடு கூட டிவைன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை சேர்த்து டிவைன் நோனி என்று கூட அழைப்பது
வழக்கம். டிவைன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை போல இது மூலிகையாக இருந்து பல்வேறு நோய்களை போக்குவதாக அமைகிறது. இதனுடைய பழங்கள் இங்கே நாம் பார்ப்பது நம்முடைய நாட்டு நுணா என்று சொல்வார்கள். இது அயல் நாட்டிலே சீமை நுணா என்று பெயர். இதனுடைய பழங்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஒரு எம்மனகோக் என்கின்ற வகையிலே பெண்களுக்கு ருதுவை மாத விலக்கை இர்ரெகுலர் என்கின்ற நிலையிலே இருந்து மாற்றி ரெகுலர் என்கின்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த நுணா பழங்கள். அது மட்டுமல்லாமல் கல்லீரல், மண்ணீரல், இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மலக்குடல் இவை போன்ற பல்வேறு இடங்களிலே ஏற்படுகின்ற நோய்களை போக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய பட்டைகளை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது ஐயம் என்று சொல்லுகின்ற சளி, நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சீதளத்தினாலே ஏற்படக்கூடிய ஜுரம், காய்ச்சல் அதை போக்குகின்ற ஒரு ஃபெப்ரிஃபோஜ் என்கின்ற வியர்வையை தூண்டி ஜுரத்தை கரைக்கக்கூடிய தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை 5 எடுத்து நீரிலிட்டு சிறிது சீரகமும் 5 மிளகும் சேர்த்து தீநீராக பருகி வருகின்ற பொழுது கழலை என்று சொல்லுகின்ற கழுத்திலே ஏற்படுகின்ற வீக்கம், குறிப்பாக தைராய்டு, அதனுடைய மேலே ஏற்படுகின்ற பேராதைராய்டு என்கின்ற இடத்திலே ஏற்படுகின்ற வீக்கம் காய்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நிறைய பேர்களில் அனுபவத்திலே இதனுடைய இலைகள் 5 தீநீராக பருகி இந்த காய்டர் என்கின்ற கழுத்து கழலினுடைய அளவு குறைந்து இருக்கிறது என்று அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இதை சாதாரணமாக கூட நோய் எதிர்ப்பு சத்துவத்துக்காக 5 இலைகளை நாம் பயன்படுத்தலாம். இதனுடைய பழங்கள் பழுத்தவுடனே கருத்த நிறத்தை பெற்றிருக்கும், நல்ல இனிப்பு சுவையை பெற்றிருக்கும், உடலுக்கு பலத்தை தரக்கூடியது, பல்வேறு நோய்களை தணிக்கக்கூடியது என்பதனாலேயே இதற்கு டிவைன் நோனி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நுணா எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நுணா மரத்தோட இலைகளை பயன்படுத்தி சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், சுரப்பிகளின் செயல்பாட்டை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: நுணா இலைகள், தனியா, மிளகு, சீரகம். தனியா ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். மிளகு 10 மிளகு, இவை இரண்டையும் நம்ம லேசாக இடிச்சிடலாம். நம்ம தட்டி வச்சுருக்க தனியா மற்றும் மிளகு எடுத்துக்கலாம். இதோட 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம நீர் விட்டோம்னா அது 60 ml அளவுக்கு வற்ற வைக்கணும். இதோட நம்ம நுணா இலைகள், நம்ம ஊரில் அதிகமாக காணப்படும் நாட்டு நுணா மரத்தோட இலைகள் நம்ம ஒரு 2 இலைகள் எடுத்துக்கலாம். பெரிய இலைகளாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். சிறிய இலைகள்னால் 3 to 5 இலைகள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த இலைகளை எடுத்து நம்ம சிறு துண்டுகளை நறுக்கி இந்த கஷாயத்தோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும். இந்த மருந்தை நம்ம அதிகாலையில் தினமும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது, வெறும் வயிற்றில் 60 ml அளவுக்கு கஷாயமாக குடிச்சிட்டு வரும்பொழுது தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். சுரப்பிகளின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நமக்கு சுரப்பிகளில் செயல்பாடு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு சுரப்பிகளும் ஒவ்வொரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய அங்கங்களாக இருக்கிறதுனால நமக்கு சுரப்பி குறைபாடு ஏற்படும் போது கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நுணா இலை கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது சுரப்பிகள் வீக்கம் கரையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோன்ஸில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வும் கம்மியாகும், ஹார்மோன்ஸும் நல்லா ரெகுலேட் ஆகும். இந்த நுணா இலைகளை நம்ம குழந்தைகளுக்கு மருந்தாக பயன்படுத்துவோம். நுணா இலை துளிர்
கொழுந்து இலைகளை, மஞ்சனத்தின்னு கூட சொல்லுவாங்க இந்த நுணாக்கு இன்னொரு பெயர். இந்த மாதிரி கொழுந்து இலைகளை எடுத்து தாய்ப்பாலில் ஊற வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாந்தம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். நுணா இலை கொழுந்து, வேப்பிலை கொழுந்து இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் இந்த நுணா மரத்தோட இலைகளை நம்ம மவுத் ஃப்ரெஷ்னராக கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது, ஈறுகளில் வீக்கம், இரத்த கசிவு, சீழ்கசிவு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம நுணா இலைகளை தீநீராக கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அதை கொண்டு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது ஈறுகளில் ஏற்படக்கூடிய புண்கள் சீக்கிரமாக ஆறும், வலி வீக்கமும் கம்மியாகும். நுணா மரத்தோட காய்கள், இந்த மாதிரி காய்கள் நல்ல முற்றிய காய்கள் எடுத்துக்கணும். இது பிஞ்சான காய், நல்ல முற்றிய காய்களை எடுத்துகிட்டு அதன் தணலில் நெருப்பில் இட்டு நம்ம சுட்டுடணும். சுட்டு நல்லா கறியாக்கிட்டு அந்த நுணா காய் சுட்ட சாம்பலை நம்ம இந்துப்போட மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சிட்டு அதை பல்பொடியாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது பற்களில் ஏற்படக்கூடிய ஆட்டம் கம்மியாகும், ஈறுகள் நல்லா பலமடையும். அதனால் பற்கள் வீக் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ நுணா இலையோட நம்ம மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. நுணாய் மரத்தின் இலைகள், மிளகு, சீரகம், தனியா சேர்ந்த இந்த கஷாயத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும் பொழுது சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் சுரப்பிகளின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். குறிப்பாக தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய வீக்கம், காய்டர்னு சொல்லக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாகவும், அதே போல் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மொரிண்டா சிட்ரிஃபோலியா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் மல்பெரி என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, நோனி என்று ஆங்கிலத்திலேயும் மட்டிச்செட்டு என்று தெலுங்கு பாஷையிலேயும் குறிப்பிடப்பெறுவது நுணா. இதனுடைய இலைகள் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட இது டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறது. இது கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளுடைய வீக்கத்தை கரைக்கக்கூடிய வல்லமை உடையது. ஃபெப்ரிஃப்யூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை குறைத்து வேர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய மருத்துவ குணங்கள் மிகுதியாக இருப்பதனாலே இதனுடைய இலை சத்துவத்தை பற்பசைகளிலே பற்களுடைய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்துவது வழக்கம். இதனுடைய இலைகளும் சரி, இதனுடைய வேரும் சரி, தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது இது எம்மனகோக் என்கின்ற வகையிலே மாதவிலக்கை முறைப்படுத்துவதாக விளங்குகிறது. அதோடு கூட காய்டர் என்கின்ற நிலையிலே கழலை வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கவுட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே விரல் முனைகளிலே, விரலுடைய அடிப்பகுதியிலே உப்பு சத்துவம் தங்கி வலி ஏற்படுவது, இந்த நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. உச்சி முதல் பாதம் வரை உன்னதமான மருந்தாகின்ற இந்த நுணாவோடு குமினம், சைமினம் என்று சொல்லுகின்ற சீரகத்தை நாம் உடன் சேர்த்திருக்கின்றோம். அதோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனோடு கொரியாண்டர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா, கொத்துமல்லி விதை சேர்த்திருக்கின்றோம். கொத்துமல்லி விதை சிறுநீரை பெருக்கக்கூடியது, வீக்கம் கரைச்சியாக விளங்குகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த நுணாவோடு தனியா, மிளகு, சீரகம் சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான பானமாக விளங்குகிறது. இதை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்று நாம் தேனோடோ அல்லது பனக்கற்கண்டோடோ சர்க்கரையோடோ சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே
உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அனலை போக்குகிறது, வீக்கத்தை வற்றச் செய்கிறது, உள் உறுப்புகளுக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனால்தான் இது கடவுள் கொடுத்த மூலிகை என்கின்ற வகையிலே டிவைன் நோனி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நுணா இலை பசுமையாக இருந்தால்தான் பயன் தரும் என்று இல்லை. அதிகமாக கிடைக்கின்ற பொழுது நிழலிலே 4 நாட்கள் காய வைத்து, ஒரு நாள் வெயிலிலே காய வைத்து இடித்து அதை சலித்து வைத்து கொண்டோமேயானால் புதிய இலை போல அவ்வப்போது தீநீராக பருவதற்கு அது உபயோகமாக இருக்கும் என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நுணா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.